இது உங்கள் கரண் பார்ப்போம் யூடியூப் சேனல். லட்சியங்களை சுமந்து ரத்தம் சிந்து என்ற பொன்மொழியோடு பேச்சில் இனிமை, செயலில் நேர்மை, உழைப்பில் உண்மை, குணத்தில் பொறுமை, பழகுவதில் எளிமை, மொத்தத்தில் மலரை விட மென்மையான இதயம் கொண்டிருக்கும் எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அடித்தது மணி, முடிந்தது பணி, விட்டது சனி என்று வீட்டுக்கு செல்லாமல் இறுதி மணி அடிக்கும் வரை உறுதியாக உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், வெற்றி வந்தால் பணிவு அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் என்ற வரிகளுக்கேற்ப நம்பிக்கையோடு படித்துக் கொண்டிருக்கும் என் அன்புடன் பிறப்புகளுக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தீபம் என்ற தலைப்பில் நான் ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். எழில் நிறைந்த திருநாடு அது எங்கள் பாரத நாடு, சோலைகள் பூக்கும் நாடு அது எங்கள் பாரத நாடு. திடீரென ஒரு கூட்டம் வந்தது எங்கள் நாட்டில், இது போன்று மிரட்டி அடைத்தது ஒரு கூட்டில். சுதந்திரத்தை பறித்து அடிமைகளாய் நடத்தினர், தேனனுக்கு எங்களை கொடுத்தனர். வருடம் பல ஆய்வும் கூட போல் வாழ்ந்தோம், நெருப்பில் விழுந்த புல் போல் தரையில் நாங்கள் கிடந்தோம். கடல் போல் ஒன்று சேர்ந்து பொங்கி எழுந்தோனால் உடல் சிலிர்க்க புரட்சி செய்தோம் பல நாள். யுத்தங்கள் தோன்றின விடுதலை என்ற மலருக்காக, ரத்தம் தான் சிந்தினோம் சுதந்திரம் என்ற பொழுதுக்காக. எங்கள் குருதியும் புனாய் ஓடியது வீதியில், எங்கள் குடும்பமும் நிலவன தேர்ந்தது அந்நாளில். மதிக்கெட்டு இருந்ததினால் விதிப்பட்டு வாழ்ந்தோம், விதி என்று நினைத்திருந்து பதில் சொல்லி கிடந்தோம். கொடி தூக்கி காட்டி எழுச்சி நடை போட்டோம், குடிக்கெடுத்த பாலனை விரட்டி விரட்டி அடித்தோம். காற்றும் பாடியது அஞ்சு முதல் தேசிய கீதத்தை, நுழையூற்றும் சொல்லும் இன்றும் எங்கள் சோகத்தை. மாற்றின மணியை பாரதத்தை, ஏற்றிய சுதந்திர தீபத்தை. இந்த சிறிய வாய்ப்பை வழங்கிய பெரிய உள்ளவரை வழங்கி நன்றி என்ற 3 எழுத்தை காணிக்கையாக்கி விடை தருகிறேன். ஜெய்ஹிந்த். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.